ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமக. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. எல்லாம் ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு சமர்ப்பணம். அன்னை அன்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய சமாதி தினம். ஸ்ரீ அரவிந்தர் 1950 டிசம்பர் மாதம் 5 காலை 1:26 தமது பூத உடலிலிருந்து விடுதலை பெற்று மகா நிர்வாணம் என்கின்ற அந்த அமர நிலையை எய்தினார். நாம் இன்றைக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய இந்த ஆசிரமத்தில் அவர் இருந்த பொழுது வாழ்ந்த இந்த ஆன்மீக வாழ்க்கையுடைய குறிப்புகளையும் நிகழ்ச்சிகளையும் ஒன்று இரண்டாவது நம்ம இன்றைக்கு பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் நாம் அவருக்கு இந்த தருணத்தில் இந்த நாட்டில் பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதாக ஆகும். அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர் தனிமையில் 30 ஆண்டுகளாக போய் எவ்வளவோ அவர் எவ்வளோ தீய சக்திகள் அவரை சூழ்ந்து அவரை அந்த பூர்ண யோகத்தில் ஈடுபட முடியாமல் செய்யும் பொழுது அப்பொழுதுதான் ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரிக்கு நிரந்தரமாக 1920 ஏப்ரல் மாதம் 24 வந்தார். பாண்டிச்சேரிக்கு அந்த அவருடைய பூரண யோகத்திற்கு இந்த பராசக்தி அன்னை உதவி புரிந்தார். அதனால்தான் அவருக்கு அந்த பூர்ண யோகத்தை வெற்றி அடைய முடிந்தது. அந்த 1926 நவம்பர் 24 ரொம்ப முக்கியமான தினம். அதாவது அரவிந்தரோட வாழ்க்கையில் மிக முக்கிய தினமாக இந்த 24 நவம்பர் 1926 குறிப்பிட வேண்டும். ஏன்னா மாலை நேரங்களில் மட்டும்தான் அவர் எல்லாருமே பார்ப்பார். ஏன்னா அந்த ஆசிரமம் அப்படியே பெருகி கொண்டே வந்தது. நிறைய அன்பர்கள்லாம் ஆசிரமத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவர் யாருமே பார்த்து அவரால் பேச முடியல. அன்பர்கள்லாம் அவர் இப்படி யாரோ 1-2 பேர் தான் ஏதாவது பார்ப்பார் விதிவிலக்காக. அப்பொழுது மீரா ரிச்சர்ட் என்கின்ற அன்னை இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்தார். அப்போது சம்பக்லால் அப்படின்னு ஒரு சாதகர், அதாவது அரவிந்தர் கூடவே இருந்தார், கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்தார். அவருடைய நகம், அவருடைய முடி, அவருக்கு என்ன அதெல்லாம் கீழே அதெல்லாம் பொறுக்கி ஒரு பெட்டியில் சேர்த்து வச்சுப்பாராம். ஏன்னா இறைவனுடைய பொக்கிஷம் என்று அவர் சேர்த்து வைத்து இருப்பார். அதைத்தான் இப்பொழுதுதான் நம்ம எல்லோருக்கும் நிறைய அன்பர்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த சமாதியில் அவர் சில தியான மையத்திலாம் அதை வைத்து பாதுகாத்து வருகின்றார்கள். அதான் ரீலிக்ஸ் என்று சொல்லுவாங்க. அது அவருடைய அந்த நகம், முடி, அவருடைய துணிகள், அவருடைய வாட்ச் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வைத்து இருப்பார்கள். அதை தான் பத்திரமாக சில பேருக்கு அங்கு கொடுக்கிறார். அதாவது ரொம்ப சாதகர்கள் வேண்டும், அதாவது ஆசிரமத்தில் ரொம்பவும் நெருக்கமானவர்கள் இந்த சாதகர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வழங்கி வருவார்கள். ஆனால் அது எல்லோருக்கும் கிடைக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். அது கிடைக்கிறது என்பதே மிகப்பெரிய நமக்கு ஒரு சக்தி கிடைத்தால் மாதிரி. அது பகவானுடைய செயலாக தான் இருக்கும். அது பகவானுடையது இல்லையா? அது எப்படி கிடைக்கிறதுன்னு என்பது நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அதாவது அவருடைய ஆசிரமம் மண்ணு கூட நான் கொண்டு சமாதி மண் இங்கே கொடுத்தேன் நம்ம தியான மையத்துக்கு. நிறைய பேருக்கு நான் வைத்திருந்த தியான மையத்தில் எல்லோருக்குமே கொடுத்திருக்கிறேன். இப்படி அந்த சமாதி மண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. இப்படி நம்ம அவருடைய வைத்து புழங்கி கொண்டிருந்த பொருள்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கெல்லாம் ஒவ்வொன்றுக்குமே, அதாவது நகத்துக்குலேருந்து முடியிலேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ சக்தி இருக்குது. அதை பொக்கிஷமாக பாதுகாத்து அவர் யாருக்கு கிடைக்கிறதோ அது நம்ம வைத்து பாதுகாக்க வேண்டும். 1926 நவம்பர் மாதம் முதற்கொண்டே இந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த மக்களுக்காக தாம் அப்படியே முழு மூச்சில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார். எப்படின்னா இந்த ஆத்ம சாதனை அவர் செய்துட்டுருக்காருல இந்த பூரண யோகம், அதில் ஒரு மகத்தான சித்தி கிடைக்க போகிறது அப்படின்னு அவர் உணர்ந்தார். இதை பற்றி தம் கூட இருந்த அந்த சீடர்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டே வருவார். வரப்போகிறது இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த சித்தி கிடைக்கும். திருநாளும் அதே மாதிரி வந்தது. அந்த நாள் சித்தி திருநாள் வந்தது. அது 1926 நவம்பர் மாதம் 24 வந்தது.
அதாவது தனக்காக மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் எல்லா ஜீவராசிகளோடைக்கும் இது வெற்றி திருநாளாக இந்த நாள் இருந்தது. அதாவது சிறந்த ஆத்ம சாதகர்கள், அதாவது அரவிந்தர் என்னெல்லாம் போதித்தாரோ, அவர் கடைபிடித்து வந்த அந்த ஒழுக்க நெறிகள்லாம் அவர் சொன்னாரோ அதெல்லாம் அவங்க கடைபிடிச்சுட்டு வந்தவங்க யார் யார் அங்கே அவர் சொன்ன அந்த கோட்பாடுகள்லாம் பின்பற்றி கொண்டு அந்த மாதிரி யோக சாதனைகளில் ஈடுபட்டு கொண்டு வந்தார்களோ அவர்கள்லாம் இந்த சக்தியை பெற முடியும் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி என்னுடைய நான் இப்போ வரப்போகிறதே இந்த மகத்தான இந்த சித்தியை கண்டிப்பாக நீங்கள்லாம் பெற முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதாவது ஜடப்பொருளில் பகவானோட ஸ்ரீ கிருஷ்ணனோட சக்தி, அதாவது ஓவர் மைண்ட் என்கிற அந்த சக்தி இறங்கி வருதல், இதுதான் இந்த வெற்றி திருநாள்னு சொல்கிறோம். அந்த 1926 நவம்பர் மாதம் 24 நாள் கிடைத்த இந்த திருநாளை சித்தி திருநாள், வெற்றி திருநாள் என்று சொல்கின்றோம். அதாவது இந்த தெய்வீக மேல் மன உணர்வு, அதுதான் கிருஷ்ணனுடைய உணர்வு. அந்த உணர்வு உலகம் முழுக்க பரவிடுத்து. இதற்கு மேல் மன உணர்வு மிகவும் இன்றியமையாதது. அதாவது இந்த சத்திய ஞான பேருணர்வும் ஆனந்தமும் பெறுவதற்கு இத்தகைய அதாவது இந்த மாதிரி ஒரு மேல் மன உணர்வு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்றியமையாதது. அந்த சக்தி வந்ததுன்னா நமக்கு ரொம்பவும் நாம் நினைத்ததான். அன்றைக்கி நான் அந்த மேல் மன உணர்வை பற்றி சொன்னேன். அதை திரும்பி நம்ம இங்கே இப்போ சொல்ல வேண்டாம், அதை இன்னொரு நாள் கூட நம்ம சொல்லலாம் திரும்பி. ஏன்னா இங்கே இப்போ நம்ம நிறைய இன்றைக்கு நம்ம பார்க்கணும், அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்க்கணும். ஓவர் மைண்டு இறங்கினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், தனிமையில் அவர் போய்விட்டார், அதாவது ஒதுக்கத்தில் போய்விட்டார். அவர் கண்ணனுடைய அவர்கிட்ட வந்துட்டார், ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட ஸ்ரீ கண்ணன் அவதரித்து விட்டார். இந்த விஞ்ஞான தெய்வ உணர்வின் இரக்கத்தை அப்படியே எளிதாக ஆகிவிட்டது அன்றைக்கு. இந்த சித்திக்கு பிறகுதான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன பண்ணார், அடுத்த சுப்ரமெண்டல் பவர் வரணும் இல்லையா, அந்த அதிதீவிர ஆத்ம சாதனைக்கு அவர் புறப்பட்டு விட்டார். அதாவது இந்த விஞ்ஞானமய பேருணர்வு, அந்த சுப்ரமெண்டல் பவருக்காக அவர் தனிமையில் ஒதுக்கத்திற்கு சென்று விட்டார். 1926 நவம்பரிலிருந்து 1930 வரை, அதாவது ஒரு 4 ஆண்டுகள் வரை யார்கிட்டையுமே அவர் பேசலை, முழுக்க மௌனம்தான். அப்படியே ஒதுக்கத்தில் சென்று விட்டார். இதன் பிறகு ஆசிரமம் வேகமாக முன்னேறியது. சாதகர்கள்லாம் குவிந்த வண்ணம் இருந்தார். ஏன்னா அந்த ஓவர் மைண்ட் பவர் இறங்கி எடுத்து தெரிஞ்ச உடனே இப்படியே பரவிடுத்து இல்லையா, பரவினோடனே எல்லோருக்கும் அந்த சக்தி தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து எல்லோரும் சாதகர்களாக ஆசிரமத்தில் குவிந்து விட்டார்கள் சேர. 1928 தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர் புதுவைக்கு ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்தார். ஸ்ரீ அரவிந்தரை வேதகால ரிஷி என்று அவர் புகழ்ந்தார். அதே மாதிரி ஒரு பிரெஞ்சு கலைஞர் ஒருத்தர் வந்தார், அவரும் ஸ்ரீ அரவிந்தரை 1929 சந்தித்தார். அதாவது இவர்கள் இருவர்களுக்கு மட்டும்தான் அனுமதியே வழங்கப்பட்டது, யாருக்குமே அவர் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, ரொம்ப மௌனமாகவே இருந்தார். இப்படி 1930 அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் ஆத்ம சாதகர்கள் ஏதாவது கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, பதில் எழுதி கொடுப்பாராம். அந்த பதில்கள் இப்போ 1700 பக்கங்களுக்கு மேல் இருக்கான். அவருக்கு அந்த சாதகர்கள் கேட்ட கேள்வி, இவர் சொன்ன பதில், அதை 1700 பக்கங்களுக்கு மேல் உள்ளன. நமக்கெல்லாம் அது இப்போ படிக்கிறதுக்கு கிடைக்கிறது. நம்ம அதை படித்தா அதில் நிறைய நமக்கு அர்த்தம் தெரியும். நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நமக்கு சில இதெல்லாம் பதிலெலாம் தேவை இல்லையா, நம்ம அவர்கிட்ட போய் எப்படி நேராக கேட்க முடியும். இந்த கேள்வியை படித்தாலே நமக்கு பதிலெலாம் கிடைத்திடுமா, நமக்கு மனசில் என்னென்னலாம் நமக்கு தோன்றுகின்றதோ கேள்வி, அதற்கு பதில் கண்டிப்பாக அதில் கிடைத்துவிடும். அவர் எப்படிலாம் எழுதினாரா, மதத்தை பற்றி எழுதினார், விஞ்ஞானத்தை பற்றி எழுதினார், என்ன கேட்டாலும் ஒரு சோஷியலாக, கலையா, இல்லை மறைமுக சக்தி அதை பற்றியா, அதை அக்கல்டிசமை பற்றியா, இந்த மாதிரி இல்லை தத்துவத்தை பற்றியா, இல்லை யோகத்தை பற்றியா, எதை பற்றி வேணாலும் பதில் எழுதினார். அப்போது நிரோத்பரன் என்கின்ற ஒரு ஆத்ம சாதகர் ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட ரொம்ப அப்படியே பற்று கொண்டவர். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஸ்ரீ அரவிந்தர் அப்படியே தெளிவாக பதில் சொல்லியிருப்பாராம். அது ஒன்று நம்ம பார்க்கலாம். என்னென்னா, அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தார், அதற்கு ஒரு எப்படி பதில் எழுதியிருந்தார் பகவான் என்பதை நம்ம நிரோத்பரனுக்கு எழுதினதை நம்ம பார்க்கலாம். வெளி உலகத்தின் அவர் பதில் சொல்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர், வெளி உலகத்தின் பொருட்களை பார்ப்பது போன்றே தான் நம்ம எப்படி வெளி உலகத்தில் பார்ப்போம், அந்த மாதிரியே சூட்சுமம் உள்ளுக்குள்ள சூட்சும பார்வையால்
மிக தெளிவாக நம்ம பொருள்கள்லாம் பார்க்கறதுக்கு முடியும். அத்தகைய முழு சக்தியை நம்ம பெறுவதற்கு நாம் என்ன பண்ணணும்? கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த சூட்சும நிலையில் மனிதர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப தேவதைகளெல்லாம் பார்க்க முடியுமா, அவர்களுடைய உட்குரலையும் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது அவர் ஏதோ கேள்வி கேட்டிருக்கார், அதுக்கு பதில் எப்படிலாம் நம்ம தெய்வத்தை உணரலாம் அப்படிலாம் கேட்டிருப்பார். அதற்கு அவர் சொல்கிறார், நீ எப்படி வெளியில் பொருள்லாம் பார்க்குற அதே மாதிரி நீ உள்வழியாலையும் பார்க்கலாம். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து போனேன்னா எல்லா பொருள்களும் உள்ள தெரியுமா, தேவதைகள்லாம் தெரியும், அவங்க பேசுகிறதெல்லாம் காதில் விழும் அப்படின்னு சொல்கிறார். அவர் அப்புறம் 1930 37 வரைக்கும் 8 ஆண்டுகள் 1930 திரும்ப 1937 வரைக்கும் 8 ஆண்டுகள் ஸ்ரீ அரவிந்தர் சூட்சும உலகத்தில் தான் வாழ்ந்தார். அப்படி ஸ்தூலத்தையே விட்டுட்டார் நடக்குதுன்னு. அவர் சூட்சுமத்திலேயே அப்படி யோக நிலையிலேயே தான் வாழ்ந்து வந்தார். அதாவது அதிசூட்சும ஆத்ம சாதனை செய்து பகவானிடம் இடைவிடாது தொடர்பு கொண்டிருந்தார். அப்படியே அந்த சூட்சுமத்திலே அதிசூட்சும நிலைக்கு போய் பகவான்கிட்டேயே இடைவிடாமல் தொடர்பு கொண்டிருந்தார். ஆனால் எல்லாருக்கும் கடிதங்கள்லாம் எழுதி கொண்டே இருப்பார். இப்படி அவர் 1938 நவம்பர் மாதம் ஒரு 24, அதான் நான் சொல்கிறேனே, அவருடைய வாழ்க்கையில் நிறைய 24ஆம் தேதின்றது ஒரு முக்கியமாக இருக்கின்றது. அது அன்னை வந்ததும் ஏப்ரல் 24, இந்த ஓவர்மைண்டு சக்தி இறங்கினதும் நவம்பர் 24. அதே மாதிரி இப்போ ஒரு 1938 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ஒரு விடியற் காலை 2 மணி இருக்கும். அப்போது ஸ்ரீ அரவிந்தர் நடந்து போயிட்டே இருக்கார். அப்போது ஒரு புலித்தோலோட தலை அவர் காலை அப்படியே தட்டி விட்டு தான் கீழே அப்படியே விழுந்துட்டார். கீழே விழுந்தவுடனே யாரையுமே அவர் உதவிக்கே அழைக்கவில்லை, அப்படியே தரையிலேயே கிடக்கார். அந்த சமயத்தில் மதர்லேயே அன்னை வேறொரு ரூமில் படுத்துட்டுருக்காங்க, வேறொரு அறையில் தூங்கி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இரவு. ஸ்ரீ அரவிந்தருக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று அவருக்கு ஒரு உள்ளுணர்வு அப்படியே தோன்றது, ஒரு பேருணர்வு ஒன்று அவருக்குள்ள அன்னைக்கு திடுக்குன்னு ஏதோ தோன்றி, ஏதோ பகவானுக்கு ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்கிடுக்குன்னு வெளியில் அந்த அபாயமணியை அவங்க அடிக்கிறாங்க. அரவிந்தரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயந்து போய் அந்த அபாயமணி அங்கே இருக்கும் இல்லையா, அந்த மணியை அவரை பெல் அடிக்கிறாங்க. அடித்த உடனே எல்லோரும் வந்துட்டாங்க. அரவிந்தர் கீழே விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர் மணிலால்னு ஒருத்தர் இருந்தார், அவரை போய் அழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். அந்த டாக்டர் மணிலால் அரவிந்தரை பார்த்து சோதித்து பார்த்தார். அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, முதலுதவிலாம் அவருக்கு அப்படி இந்த காலுக்கு அளிக்கப்பட்டது. அன்றைக்கு தரிசன நாள். சாதாரண அந்த நவம்பர் 24 ஏன்னா அது ஓவர் மைண்ட் அவருக்கு இறங்கியதில் அதெல்லாம் தரிசன நாளாக கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 15 அரவிந்தரோட பர்த்டே, அன்னையோட பர்த்டே பிப்ரவரி 21, இந்த நவம்பர் 24 இதெல்லாம் ஒரு ஆசிரமம் எல்லாரும் பார்க்குற மாதிரி அவரை தரிசனம் செய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அன்றைக்கி அது ரத்து ஆகிடுது. ஏன்னா அவரால் வர முடியாது. ஏன்னா வலது முட்டிக்காலுக்கு மேல் எலும்பு அப்படியே மேலே முட்டிக்கால் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு முழங்காலுக்கு மேலே அப்படியே எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுது, எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. அவர் மனிதன் இல்லை இல்லையா, அவர் தெய்வம். அதனால் அவருக்கு ஒன்றுமே இதில் அமைதியாக தான் இருக்கார். அப்படியே தெய்வம், அதாவது மனிதனுக்கு அப்பாற்பட்ட தெய்வ நிலையில் இருந்ததுனால அவருக்கு எந்த வலியுமே தெரியலையாம். எப்படி வலிக்கும், ஃப்ராக்சர் ஆனால் எப்படி வலிக்கும், அந்த வலியே அவருக்கு தெரியல. அவருக்கு இந்த இன்பமும் துன்பமும் எங்கு சென்று முடிகின்றதோ அதோட மூலம் ஆரம்பம் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே ஆகலை, இன்பமும் வரல துன்பமும் வரல. அவர் ரொம்ப சந்தோஷமும் பட மாட்டார், அமைதியாக தான் இருப்பார் எப்பொழுதுமே. அந்த மாதிரி அது யாருக்கோ ஏதோ நடந்திருக்கு, நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு யதார்த்த நிலையில் அவர் அப்படியே இருந்தாராம். யார்கிட்டையும் ஒரு வார்த்தையை கூட பேசவே இல்லை. அன்னை அப்படியே இந்த எல்லா டாக்டர்ஸு, அவங்க இந்த சாதகர்கள் சீடர்கள் எல்லோரும் அன்னை எல்லாரும் அவர்கிட்ட வருவாங்க, பேசுவாங்க. எல்லாம் சிகிச்சையெல்லாம் கூட எல்லாரும் அளித்து அவருக்கு அவரை ஒரு துன்பம் கூட அவருக்கு அணுகாமல் பார்த்துருந்தாங்களாம். அப்படி பார்த்துருந்தாங்களாம். ஆனால் அவருக்கு ஒன்றுமே காமிச்சிக்கல. அவர் அப்படியே பரபிரம்மமாக இருக்கார், எதையுமே அவர் காண்பித்துக்கவே இல்லை. இந்த விபத்தை பற்றி அவர் என்ன சொன்னாராம், பின்னாடி சொன்னிருக்கார், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பல வாரங்களுக்கு பிறகு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, தீய சக்திகள் நிறைய என்னை தடுக்கிறதுக்கு வந்தது. பல முறை நான்
இந்த யோக நிலைக்கு போகும்பொழுது இறைவனை நாட முடியாமல் என்னை வந்து தடுத்துட்டே இருந்தது. ஆனால் அந்த தடுத்ததுலேருந்து நான் எப்படியோ வெற்றி பெற்று விட்டேன். என்னோடய காலில் வந்து அப்படியே இந்த ஃப்ராக்சர் ஆச்சு இல்லையா, இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ வந்து நான் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணேன், அன்னையை தான் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அன்னையை வந்து தீய சக்திகளாக நெருங்கி கொண்டே இருந்தது. அதை எப்படியாவது தடுக்கணும்னு அவங்களையே பாதுகாத்து கொண்டே இருந்தேன். அதனால் என்னை மறந்து விட்டேன். அந்த தீய சக்திகள் என்னை வந்து தாக்கும், இந்த பேட் ஈவில்ஸ்லாம் என்னை வந்து தாக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன் என்று அரவிந்தர் சொன்னார். ஸ்ரீ அரவிந்தர், அன்னை ஆகியோரின் அக வாழ்க்கை ஒருபுறம் உழைப்பும் சாதனைகளுமாக இப்படி தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆசிரமத்தோட புற வாழ்வுக்கு ஏராளமான மாறுதல்கள், அதாவது ஆசிரமத்தில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. காந்தம் எப்படி இரும்பை ஈர்ப்பது போல் உலகெங்கும் பல சாதகர்கள் அரவிந்த ஆசிரமம் வந்து அப்படியே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. சாதகர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில் பெருகலாயிற்று. அப்போது ஸ்ரீ அன்னையோட அபாரமான நிர்வாகத்திறன் காரணமாக ஆசிரமம் பெரு வளர்ச்சி காண தொடங்கியதான். அவங்க அன்னை அவ்வளோ அழகாக அந்த ஆசிரமத்தை பாதுகாத்து வந்தார்கள். ஏன்னா இவர் எப்போதுமே ஒதுக்கத்திலே இருந்தார் இல்லையா, அதனால். ஆனால் ஆன்மீக சாதகர்களுக்கெல்லாம் அந்த ஆசிரமவாசிகளுக்கும் இந்த நிறைய பேர் வந்து யாரெல்லாம் நம்ம அன்பர்கள்லாம் வந்து பார்ப்பார்கள் இல்லையா, ஸ்ரீ அரவிந்தரிடமிருந்து அவருக்கு 2 வழிகளில் அவர்களுக்கெல்லாம் உதவி கிடச்சிது. ஒன்று வந்து என்னென்னா நேரடி தரிசனத்தின் மூலமாக கிடச்சிது. இன்னொன்று அவர்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அந்த சந்தேகங்களுக்கு அரவிந்தர் வந்து நேரடியாகவே பதில் எழுதி அவர்களுக்கு அனுப்புவார். இப்படி ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த நாளான ஆகஸ்ட் 15, அன்னை பிறந்த நாளான பிப்ரவரி 21, இந்த 24 நவம்பர், இப்படி அப்புறம் நிரந்தரமாக அன்னை வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தாங்களே, அந்த 4 நாட்கள் மட்டும்தான் தரிசனம் தரும் வழக்கத்தை 2 பேரும் மேற்கொண்டிருந்தனர். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்களோ, நமஸ்கரிப்பாங்க இல்லையா, அந்த சீடர்களெல்லாம் அப்படியே கூர்ந்து நோக்குவாராம் அரவிந்தர். அப்போது அவர்களுடைய அப்படியே இந்த மேலே அகஜீவன் மேலே புற ஜீவன் மேலே எல்லாத்தையும் அப்படியே உள்ளூர்ந்து அப்படியே ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அப்படியே தன்னுடைய ஆளுமையெல்லாம் அவருக்கு உள்ளுக்குள்ளே செலுத்துவர். அப்போது ஆன்மீக தளத்தை அப்படியே அவர்களுடைய ஆன்மீக தளம் வந்து உயருமா. அத்தகைய தரிசனங்களின் போது ஸ்ரீ அன்னையும் உடனே இருப்பார். யாரெல்லாம் அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அவங்கள அப்படியே ஊடுருவி பார்க்கும் பொழுது உள்ளே அப்படியே அகத்துக்குள்ளே அப்படியே போய் உள்ளே ஊடுருவி பார்ப்பாராம். அந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த சக்தியும் இன்னும் கொஞ்சம் ஆன்மீக சக்தி, அந்த தளம் இருக்கு இல்லையா, அப்படியே உயர்ந்து போகும் என்று புஸ்தகத்தில் எதிர்க்கிறது தான் நானும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நானும் நேரெல்லாம் பார்க்கல, இதெல்லாம் புஸ்தகத்தில் படித்தது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவருடைய இதும்போது நம்ம இல்லாமல் போயிருக்கோம், இதுவும் இருக்குது எனக்கு. இப்போ நம்ம நேராக பார்க்கலேன்னு, ஏன்னா நம்ம அவர் 1950 அவர் வந்து சமாதி ஆகிவிட்டார். நான் அப்போ பிறக்கவே இல்லை. ஸ்ரீ அரவிந்த சாதகர்களுக்கோட ஐயப்பாடுகளுக்கெல்லாம் விளக்கம் தெரிவிப்பார். பதில் எழுதிருக்கு ராத்திரியும் பகலுமா அப்படியே ஆகிடுமா. ராத்திரிலாம் உட்காந்து எழுதுவாராம், பகல்லையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுதுவாராம். அவர் வந்து அது வந்து ஒரு யோகத்தோட ஒரு பகுதி மாதிரியே இந்த பதில் எழுதுவதை நினைத்து செயல்பட்டு வந்தார். அதிமனத்தை கீழே அப்படி இறக்கணும் அப்படின்னு அவரது மைய நோக்கத்திற்கு அப்படி பயன்படும் கருவியாக இருந்ததுனால அப்படியே ஸ்ரத்தையோடு பதில் எழுதியிருக்கார். அவருடைய பதில்கள்லாம் அப்படியே தொகுக்கப்பட்டு இப்போ நமக்கு நல்ல படிக்கிறதுக்கு கிடைக்கிறது இல்லையா. இது வந்து நம்மளோட பாக்கியம்தான். அவர் இல்லைன்னா கூட அவர் இந்த சாதகர்கள் கேட்ட கேள்வி, அவர் அதற்கு பதில் சொல்வது எல்லாம் இப்பொழுது நமக்கு கிடைக்கின்றது. அப்போது இந்த மாதிரி 24ஆம் தேதி நவம்பர் 24 முடிந்து விட்டது. அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியும் இந்த நம்ம சொல்லிட்டோம், இந்த புலி தடுக்கினது அதுவும் 24ஆம் தேதி தான். அப்புறம் அவருக்கு வந்து 1950 அதுக்கப்புறம் ஒரு 12 ஆண்டுகள் போய்விட்டார். அரவிந்தருக்கு கால் தடுக்கி இந்த விபத்து நேர்ந்துவிது இல்லையா, அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் இப்படி பறந்து போய்விட்டது. 1950ஆம் ஆண்டு இறுதி நாட்களில் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரி காவியத்தை எழுதி முடிக்கிறது ரொம்ப அவசரம் காட்டினார். எதையுமே ஒரு நிதானத்துடனும் பொறுமையுடன் செய்யும் ஸ்ரீ அரவிந்தரிடம் தென்பட்ட அவசரம் வந்து அங்கே பார்க்குறாங்க இல்லையா, கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் யோசனையாக ஆச்சு. ஏன் இப்படி அவசரப்படுற, என்ன திடீர்னு அவர் ரொம்ப பொறுமையாக இருப்பாரேன்னு எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு நவம்பர் மாதம் அப்படியே இந்த சிறுநீர் வந்து பிரியவே இல்லை, போகவே இல்லை. அதனால் ரொம்ப சிரமப்படுறார். யூரின் போகாமல் ரொம்ப சிரமப்பட்டார்.
அதனால் விரேமியா அப்படின்னு ஒரு நோய்க்கு அவர் ஆளானார். ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல, இந்த ஸ்தூல உடம்பு, இந்த உடல் கூட்டை விட்டு நமக்கு உயிர் இந்த உயிர் பறவை இருக்கே, அது வெளியே பறக்குவதற்கு ஏதாவது ஒரு காரணம் உண்டு. சில சமயம் அது விரும்பி உண்டு பண்ணி கொள்கின்றது. எப்போதும் போல் இப்போதும் யோக சக்தியால் உடல் நலனையே நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. எப்போதும் போல் நீங்கள் உங்களுடைய நோயெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நிறைய பக்தர்கள்லாம் கேட்டபோது எனக்கு அந்த மாதிரி செய்வதற்கு விருப்பமில்லை அப்படின்னு அவர் திட்டவட்டமாக பதில் வந்துட்டான். ஏன் எங்களுக்காக குணப்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு அரவிந்தர் ஒன்றுமே சொல்லி, அவர் முகத்தில் அமைதி தான், அமைதியாக இருந்துருவார். இதற்கு மேல் விளக்க முடியாது, சொன்னால் உங்களுக்கு புரியாது என்று அவர் தன் உள்ளிறங்கிய தெய்வீக சக்தியை உலகோர் நன்மைக்காக இந்த மண்ணில் பரவி அப்படியே இதை நிலைநிறுத்தணும். அதனால் தன்னுடைய உடலை தியாகம் செய்வதற்கு அப்படியே சித்தமாகிவிட்டார் என்பதை புரிந்து கொள்வதற்கு எப்படி எல்லோருக்கும் விளக்கணும். இதை தன் ஸ்தூல உடம்பில் இறக்கிட்ட அந்த சக்தி கண்டிப்பாக தாங்க முடியாது. ஸ்தூல உடம்பு உயிர் போய்விடும். பூமியில் இறக்கி வைக்கலாம் அந்த சக்தியை, சூப்பர்மெண்டல் பவர்னால் அதுக்கு இன்னும் தயாராகலை இந்த பூமி. இப்போ இதெல்லாம் எப்படி உங்களுக்கெல்லாம் விளக்கி சொல்கிறது அப்படின்னு அவர் வாய மூடின்னு அமைதியாக இருந்துட்டார். ஸ்ரீ அரவிந்தர் சித்தி அடைவதற்கு ஓராண்டுக்கு முன்பு தான் ஸ்ரீ அன்னை சொன்னாங்களாம், நான் வேணாலும் உடலை விட்டு விடுறேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அரவிந்தன், ஒருபோதும் அப்படி நீ செய்யக்கூடாது, உருமாற்றத்திற்காக தேவைப்பட்டால் நான் தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இங்கே யோகத்தை பூர்த்தி செய்ய வேண்டும், இந்த பூமியில் நீ இறக்கணும், நான் செய்து கொண்டிருந்த அந்த யோகத்தில் நீ இருக்கணும், நான் சூட்சும ரூபத்தில் உனக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்வேன் என்று சொன்னார். மெல்ல மெல்ல அப்படியே அவர் அவர்கிட்ட இருந்த ஒரு உடம்பில் இருக்கிற அந்த பற்றையெல்லாம் போயிடுத்து. அப்படியே மெதுவாக அப்படியே பற்றையெல்லாம் அதாவது தன் மீது இருக்கின்ற அந்த ஸ்தூல உடம்பு மேலே இருக்கிற அந்த பற்றெல்லாம் முற்றிலுமாக அப்படியே விட தொடங்கி விட்டார். அரவிந்தருக்கு காய்ச்சல் வந்தது, மூச்சு திணறல் வந்தது, எந்த சாப்பாடும் அவர் சாப்பிடவே பிடிக்கல, அவர் மறுத்து விட்டார். அப்புறம் மதர் சொல்லுவாங்க, அன்னை ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு, எங்களுக்காக சாப்பிடுங்கன்னு சிறிதளவு ஜூஸ் மாத்திரம் சாப்பிடுவார், பழச்சாறு மட்டும் சாப்பிட்டார். பின் அப்படியே சமாதி நிலையிலேயே ஆழ்ந்து விட்டார். அப்புறம் இதே தான் நாள் முழுக்க இப்படியே இருந்தார். 1950 டிசம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவு மிட்நைட் ஆயிடுத்து, அப்படியே விழித்துட்டார். அப்படியே விழித்து பார்க்குறார். அப்போது அவர்கிட்ட சர்வீஸ் செய்கிறாங்க இல்லையா, ஸ்ரீ அன்னையும் சர்வீஸ் செய்து கொண்டிருந்த இந்த சம்பக்லாலும் ஒருத்தர் பார்த்து கொண்டே இருந்தார். அப்போது தொண்டர்கள் அனைவரும் பக்தி கலந்த வேப்புடன் அரவிந்தர் முழிச்சிட்டவுடனே எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க. அப்போது அன்னை என்ன பண்ணுறாங்க, அரவிந்தர்கிட்ட போய் அப்படியே அவரையே உத்து அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. அரவிந்தரும் அன்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி எல்லாரும் அங்கே தொண்டர்களுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்தது இந்த காட்சியை பார்த்துட்டு. ஏன்னா திடீர்னு அரவிந்தர் ரொம்ப படுத்த படுக்கையாக கான்ஷியஸாக இல்லாமல் இருந்த வீழ்ச்சிண்டவுடனே மூச்சு பார்க்குறச்சே அன்னையும் அரவிந்தரும் ஒருத்தர் அப்படியே பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் விடாமல் ரொம்ப நேரம் வெகு நேரம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படியே பக்தி கலந்த வியப்பாக இருந்தது. இதுதான் நயன தீட்சை என்பது இது போன்றது தானே அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. அப்போது ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் டாக்டர்கள்லாம் என்னெல்லாம் செய்ய விரும்பிய சிகிச்சைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு யாருமே ரெண்டு பேருமே அனுமதிக்கவே இல்லை. டாக்டர்கள் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னா வேண்டாம், ரெண்டு பேருமே தடுத்து விட்டார்கள். ஸ்ரீ அன்னை தனிமையில் தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். நள்ளிரவு ஒரு ராத்திரி 1:26 நிமிடம் இருக்கும். அப்போது ஸ்ரீ அரவிந்தர் அகண்ட சமாதியில் அப்படியே மூழ்கி போய்விட்டார். அவர் தமது அப்படியே பூத உடலிலிருந்து விடுதலை பெற்று அப்படியே மகா நிர்வாணம் என்கின்ற அந்த ஒரு அமர நிலையை எய்தினார். அவர் உயிர் பிரிந்ததாக இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம், ஒரு பொன்மயமான ஒளி உடலை சுற்றி பரவி இருந்தது. அந்த ஒளியை பார்த்து அப்படியே எல்லாரும் பரவசமாயிட்டாங்களாம். கோல்டன் கலரில் அவர் செத்து போயிட்டான்னா எப்படி இருக்கும், எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி நீளம் பறிச்சு இருக்கும்ல, அதுவும் இல்லாமல் கோல்டன் கலரில் அப்படியே இருந்தவுடனே டாக்டர்ஸ் எல்லாமே அப்படியே ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள். இந்த ஒளியை பார்த்து எல்லோருமே பரவசப்பட்டு போய்விட்டார்கள். அங்கு குழுமி இருந்த தொண்டர்கள்லாம் இந்த அதிமானச ஒளி இப்படியே இருக்குமானால் நாம் இந்த உடலை ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை
பார்க்கலாம் என்று அவரும் அமைதியாக இருக்கின்றார். அப்புறம் ஒரு 11 மணி நேரம் அப்படியே அவர் காலமானதற்கு ஒரு அறிகுறிகளுமே தென்படாதது கண்டு இந்த ஃப்ரெஞ்சு அரசு இருக்கு இல்லையா, அந்த தலைமை மருத்துவர், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருப்பார் இல்லையா, அவர் இது ரொம்ப ஒரு விஞ்ஞான விந்தை, அறிவியல் விந்தை அப்படின்னு சொல்லி அதில் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காரு. இது ரொம்ப அறிவியல் விந்தை, இது ஓர் அறிவியல் விந்தை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். இப்போது 1935 வருடம் ஸ்ரீ அரவிந்தரோட அருகிலேயே இருந்து அப்படியே அவருக்கு தொண்டு செய்து கொண்டு பணிவிடை செய்து வந்தவர் டாக்டர் நீரத்பரன். அவருக்கு ஒரு கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார்னா, நோயை வெல்லும் சக்தி எனக்கு இருப்பதாக சொல்லியிருப்பேன், ஆனால் விபத்து, விஷம், விரும்பும்போது மரணம் அடைதல் ஆகியவை தான் என் முடிவுக்கு காரணமாகும். நானும் அன்னையும் எத்தனையோ முறை சாவையும் நோயையும் விரட்டி இருக்கிறோம். ஆனால் சிறிதே சக்தியை பிரயோகித்தும் வெறும் விருப்பு ஆற்றல் மூலமாகவும் தான் நாங்கள் இதை செஞ்சுட்ருக்கோம் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மறைவு வேண்டுமென்றே தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெளிவாக தெரிகிறது. அதில் எழுதியிருக்கிறத நிரோத்பரனுக்கு எழுதின பதிலை நான் அப்போ அப்படியே உங்களுக்கு படித்தேன். அதாவது நோயை வெல்லும் சக்தி இருக்குது, ஆனால் அது விபத்து, விஷம், இல்லைன்னா நான் எப்போ விரும்புவேனோ அப்போ தான் நான் மரணம் அடையணும். இது 3 தான் என்னுடைய முடிவுக்கு காரணம். அதனால தான் இந்த தீய சக்திலாம் வேணுட்டே ஆக்சிடென்ட் பண்ணுறது அதுங்கெல்லாம் தெரியறது இல்லையா, இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் தான் இவர் மரணம் அடைவான்னு தெரிஞ்சு பண்ணார். ஆனால் அவர்களாம் அதெல்லாம் விரட்டிட்டாங்க எப்படியும் தீய சக்தியை. ஆனால் இப்பொழுது அவர் வேண்டுமென்றே தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அப்பொழுது தானே அந்த சக்தி, அந்த சூப்பரமெண்டல் பவர் இறக்கணுன்னா உடம்புல இறங்கியாச்சு, அதை பூமியில் இறக்கணும். அதற்கு வேறு வழி கிடையாது. இவர் இறக்கின்றால் தான் அதுக்கு சாத்தியமாகும், அந்த சக்தி இறங்க முடியும். அந்த இறங்கினா அந்த உடம்பு தாங்கலை, வேறு வழி இல்லை, அதனால் அவர் இறக்கி கொண்டு விட்டார். இதுதான் அதோட பதில் நமக்கு புரிகின்றது. அப்போது இந்த சரீரத்திற்கு நீங்கள் திரும்பி வாங்க என்று அரவிந்தரிடம் அன்னை ரொம்ப நேரம் தியானம் செய்து அப்படியே ஆழ்ந்து சூக்ஷ்ம ரூபத்தில் உள்முகமாக பேசுகிறார். நீங்கள் திரும்பி வாங்க, இந்த சரீரத்துக்கு திரும்பி வாங்கன்னு சொல்லி அப்போது 5ஆம் தேதி இறந்த உடனே 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்பொழுது தியானம் செய்யும்பொழுது பேசும்பொழுது அப்பொழுது அவர் பிரபுவோட குரல் அவங்களுக்கு கேட்டதான் தெளிவாக, நான் வேண்டுமென்றே தான் உடலை விட்டிருக்கிறேன், மீண்டும் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லை, அதிமானச உடலில் அதிமானச முறையில் நான் மறுபடியும் தோன்றுவேன்னு சொல்கிறார். எப்படின்னா திரும்பி இந்த அதிமானச உடல் வரும் இல்லையா, இந்த சூப்பரமெண்டல் பவரில் அந்த உடம்பில் நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படின்னு அவர் தோன்றுவேன் என்று ஸ்ரீ அரவிந்தர் சொன்னாராம். அதாவது கடவுள் புரிந்த மகத்தான மர்ம தியாகம் என்று அரவிந்தர் சாவித்திரியில் கூறியிருக்கிறார். கடவுள் புரிந்த மகத்தான மர்ம தியாகம். அந்த வரிகள் அவரது முடிவில் ஒரு மர்மத்தை ஒருவாறு நமக்கு விளக்குகின்றன. டிசம்பர் 9ஆம் தேதி என்று அதிமானச ஒளி அந்த உடலிலிருந்து மறைந்து எல்லா இடத்துலையும் நிறமாற்றம் தோன்றலாயிற்று. ரேடியோவில் செய்தி வந்தது. உலகெங்கும் அரவிந்தர் பக்தர்கள்லாம் அப்படியே அவங்களுக்குலாம் பேரிடி விழுந்ததுனா போல் ஆயிடுத்து அவரோட இறப்பு. உடனே எல்லோரும் அங்கே எப்படியாவது போக்குவரத்து வசதிகள்லாம் பிடிச்சிட்டு அங்கங்கே பாண்டிச்சேரிக்கு பறந்து வந்தார்கள். இறுதி தரிசனத்தை காண அவர்கள்லாம் ஓடோடி வந்தார்கள். அன்னை சொன்னபடி அந்த உடல் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டது. நூக்க மரத்திலனாகிய அந்த பெட்டியில் வெள்ளித்தகடுகள்லாம் உள்ள பதிக்கப்பட்டு அடியில் மெத்தென்று திண்டுக்கல் வைக்கப்பட்டது. அரவிந்தரின் உடலை ஒரு ஜரிகை வேலைப்பாடு செய்த பட்டினால் போர்த்தினார்கள். மாலை 5 மணிக்கு அவருடைய அந்த உடலை சாதகர்கள் ஆசிரம முற்றத்திற்கு கொண்டு வந்தனர். சர்வீஸ் மரத்து, அதாவது மஞ்சள் நிற பூக்களுடைய ஒரு மரம் இருக்குது இல்லையா, நம்ம ஆசிரமத்தில் பார்க்குறோம், அதுக்கு அடியில் 5ஆம் தேதியிலிருந்து கட்டப்பட்டு வந்த ஒரு சிமெண்ட் பள்ளத்தின் அருகே கொண்டு வந்தனர். பெட்டி இறக்கப்பட்ட சமயத்தில் சாதகர் ஒருவர் மனத்தில் திடீரென்று ஒரு பிரார்த்தனை வந்துதான். தாங்கள் பௌதிக உடலை விட்டு அகன்று போய்விட்டீர்கள், தாங்கள் விட்டு சென்ற வேலை எப்போதும் போல் தொடர்ந்து நடக்கும் என்பதற்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுங்கள் என்று பிரார்த்தித்தாராம். அதற்கு விடையாக அவர் வங்காளியில் மிக உறுதியான குரலில் ஹபே 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 அப்படின்னார். அப்படின்னா நடக்கும் 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 என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறியதை அவர் கேட்டாராம். பின்னர் ஸ்ரீ அன்னையோட விருப்பப்படி முதலில் ஒரு சம்பக்லார் ஒரு கலம் நிறைய மண்ணை எடுத்து அந்த பெட்டியில் மேற்பரப்பில் போட்டார். பிறகு மற்ற சாதகர்கள்லாம்
மீதி மண்ணெல்லாம் அப்படி இப்படி நிரப்பினார்கள். இந்த சடங்கு எந்த ஆரவாரமும் அரவமும் இல்லாமல் பேரமைதியோடு நடந்தது. அன்னை மேலே படிக்கட்டுகளில் நின்று கொண்டு அனைத்தையும் அப்படியே பார்வையிட்டார். நூற்றுக்கணக்கான சாதகர்கள் அப்படியே ஆசிரம முற்றத்தில் குழுமி பக்தி ஸ்ரத்தையுடன் அஞ்சலி செலுத்தினர். அந்த சர்வீஸ் மரம் புண்ணியம் செய்திருக்கின்றது. தன் பெயருக்கு பொருத்தமாக இரவும் பகலும் சமாதிக்கு தன் நிழலையும் இனிய நறுமணமுடைய மலர்களையும் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றது இல்லையா? நன்றி.